இன்னைக்கு நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்னி பிரச்சனைனால இந்த கிரியாட்டினின் ப்ராப்ளத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த கிரியாட்டினின் விடைக்கும் நல்ல ஒரு டெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் சிஸ்டாட்டின் சி. அதனால சுகருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க எல்லாருமே கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, இந்த கிரியாட்டினை மட்டும் இல்லை, இந்த கண்டிப்பாக இந்த சிஸ்டாட்டின் கம்பல்சரி டெஸ்ட் பண்ணி பாருங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், இந்த 5 நோய்க்கும் ஒரே ஒரு காரணம் தான். அந்த காரணத்தை பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அது மட்டும் சொல்லிட்டு அந்த புக்கு விடல. அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நிரந்தரமாக சரியாகணும் அப்படின்னா என்ன பண்ண சொல்லுது, பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். நிரந்தரமாக சரியாகணும்னா பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, பேலன்ஸ்டு டயட்டு கடைபிடிக்கல அப்படின்னா மாத்திரையை ஒழுங்காக போட்டாலும் சரி, இன்சுலின் ஒழுங்காக போட்டாலும் சரி, கண்ட்ரோலுக்கு கண்டிப்பாக வராது அப்படின்னு இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அவ்வளவு முக்கியம் எது, பேலன்ஸ்ட் டயட். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ்ட் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் GOOD குட் அப்படின்னு டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி மாத்திரை போடக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க. ஓகே, ஸ்டே டியூன்.